ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்மளோட பிரியங்கா மணிமேகலை இவங்க 2 பேருக்கோட சண்டைக்கான மெயின் காரணமே திவ்யா துரைசாமி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகவல்கள் சோஷியல் மீடியா வைரல் ஆகிடுச்சு. அது என்னன்னு சொல்லி அவங்களே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க உங்களுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திவ்யா துரைசாமியை பொறுத்த வரைக்குமே அவங்க வாழைப்படத்தோட ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றிக்காக அவங்க குக் வித் கோமாளிக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மணிமேகலை நம்மளோட திவ்யா துரைசாமிக்காக ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் திடீர்னு நம்மளுடைய பிரியங்கா குறுக்கில் பூந்து அது மட்டும் இல்லை, அதுன்னு சொல்லி மாற்றி என்னென்னமோ சொல்லி நம்மளோட திவ்யா துரைசாமி கிட்ட பேசியிருக்காங்களாம். ஸோ டக்குன்னு அந்த டைமில் தான் மணிமேகலை நமக்கு பிரியங்காவுக்கும் சண்டை இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் என்னோட லீடெலாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதை திவ்யா துரைசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் என்னால் தான் சண்டை வந்துருச்சு, என்னால் தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட காரணம்லாம் நான் கிடையாது, ஆனால் என்னை வச்சு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஏங்க அடிச்சுக்கிறீங்க, விடுங்க, யாரோ ஒருத்தர் என்னை பற்றி சொன்னீங்க, ஸோ இதில் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் மணிமேகலை அமைதி ஆகிட்டாங்க. பட் பிரியங்கா அமைதியாகல. என்னை பற்றி அவள் எப்படி சொல்லலாம், என்னை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ட்ரிகர் ஆகி அவங்களே ரொம்பவே ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ட்ரிகர் பண்ணி அவங்க பேசக்கூடாத நிறைய வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அதனால தான் மணிமேகலை ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம திவ்யா துரைசாமி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியல. திடீர்னு என்கிட்ட உங்களால் தான் அவங்க 2 பேர் பிரித்து அடிச்சுன்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான்லாம் காரணம் இல்லைங்க, என்னை ஒரு காரணமாக வச்சு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஆனால் கொஞ்சம் பிரியங்கா அடக்கி வாசிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒரு ஆங்கர் ரோலை ஆங்கர் தான் ஒரு கண்டஸ்டண்ட்டை புகழணும், ஒரு ஜட்ஜை புகழணும், ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாலும் புகழ்ந்து பேசணும். கண்டஸ்டன்ட் உள்ளே புகழ்ந்து பேசுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஓகேவான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அது தேவையில்லாத வேலையாக தான் நான் பார்க்குறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. பிரியங்கா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். சரி, அப்படியே பேசிட்டாங்க அப்படின்னா கூட சரி ஓகேன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டு மணிமேகலை என்னை பற்றி எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க பேச ஆரம்பித்தது தான் பிரச்சனையோட பெரிய புள்ளியாகவே ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் பிரச்சனை பெருசாச்சு. மணிமேகலை உடனே டென்ஷன் ஆகி பேச ஆரம்பித்தாங்க. மணிமேகலை அப்படியே வார்னிங்கும் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால் மணிமேகலை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஷோ விட்டு லீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறது. பட் எனிவேஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா துரைசாமி அவங்க சைடில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.